ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னா, புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பல்லு பூண்டு அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஆயில்லே போட்டு அதை வதக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால தான் இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடுறேன். தக்காளியை 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் அரைச்சி பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன காய் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் தான் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதனால நான் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை போகணுன்னா கடாயில் லைட்டாக ஆயில் விட்டு தனியாக ஃப்ரை பண்ணி கூட இதில் போடலாம். நான் இதில் மசாலா பிடிக்காதுன்றதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கரண்டி மிளகாய்த்தூள், 3 கரண்டி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி ஒன்றோட ஒன்று மசாலா நல்லா காயோடு சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நான் புளி கொஞ்சம் எடுத்து அதை ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ண புளி தண்ணியை நான் இந்த காயோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் சால்ட் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் குழம்பு எல்லாத்துக்குமே நாங்கள் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவோம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லைனா இதை இப்படியே இறக்கிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி திரும்ப ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.